ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஆர் லேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஒரு கேட்டோடைய அவுட்புட் இன்னொரு கேட்டுக்கு இன்புட்டாக போகிறத இதில் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக்காக 2 இன்புட் தான் இருக்குது. ஏன்னா மீதி 2 இன்புட்டும் இன்னொரு கேட்டோடைய அதுக்கு ஆப்போசிட் கேட்டோடைய அவுட்புட்டாக மீதி 2 இதுக்கான இன்புட்டாகவும் இதுக்கான இன்புட்டாகவும் இருக்குது. ஓகேவா? அப்போ பேசிக்காக அந்த சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணும், அவ்வளோதான். இதில் ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணும், அதோட காம்ப்ளிமெண்ட் ஆப்போசிட்டான வேல்யூ இதில் இருக்க போகுது. இப்போ செட் அப்படிங்கிற இந்த பட்டனை நான் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, அதாவது இங்கே ஒரு ஹை சிக்னல் 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே 1 ஸ்டோர் ஆயிரும். இந்த இடத்துல 1 எனக்கு ஸ்டோர் ஆயிரும். மறுபடியும் இதை நான் வந்து லோவை கொண்டு போகிறேன், 0 வைக்கிறேன், இல்லை அந்த பட்டனை ஆஃப் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணாலும் சரி, இதை என்ன பண்ணாலும் சரி, ஒரு வாட்டி இதை நான் ஆன் பண்ணிட்டேன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணாலும் இது வந்து இதை ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், இந்த சிக்னல் என்ன கொடுத்தாலும் எனக்கு வந்து செட் ஆனது அப்படியே தான் இருக்க போகுது. எப்போ வரைக்கும் அங்கே அந்த சிக்னல் அப்படியே இருக்குன்னா, நான் வந்து ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அந்த டேட்டா அதில் அப்படியே இருக்கும். அந்த 1ங்கிற சிக்னல், ஸ்டோர் ஆன சிக்னல், அந்த வேல்யூ அதில் அப்படியே இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன நடக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நடக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு டவுட் வரலாம். இந்த சர்க்யூட் வந்து பார்க்குறதுக்கு சிமெட்ரிக்காக தான் இருக்குது, அப்படி தானே? அப்போது நம்ம வந்து என்ன பேசிஸில் இங்கே செட்டு எடுத்துருக்கோம், இங்கே ரீசெட்னு எடுத்துருக்கோம், இங்கே கியூ பார்னு எடுத்துருக்கோம், இங்கே கியூன்னு எடுத்துருக்கோம்? என்ன டவுட் வரலாம். நம்ம வந்து செட்டு வந்து எந்த கேட்டை நம்ம செட்டை அசியூம் பண்ணுறோமோ அதுக்கு இன்னொரு கேட் இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து அவுட்புட் வரும். ஆக்சுவல் அவுட்புட், செட்டுக்கு அவுட்புட் வரும், அதோட காம்ப்ளிமெண்ட் இங்கே வரும். ஓகேவா? அதாவது இப்படின்னு ரீசெட்டுக்கு நேராக தான் இருக்கும் அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பேர் வைக்கணும் அவசியம் இல்லை. இதை வந்து நான் இதை வந்து ரீசெட்டாக மாற்றிட்டு இதை நான் வந்து செட்டாக மாற்றிட்டு இதை அப்படி பண்ணேன்னா இங்கே எனக்கு கியூ பார்க்க முடியும், இதில் எனக்கு கியூ பார் பார்க்க முடியும். இங்கே நாங்கள் மாற்றினோன்னா இங்கே நான் மாற்றிப்பேன். இப்போ பாருங்க, செட்டுக்கு ஆப்போசிட்டில் அவுட்புட் வருதா, ரீசெட்டுக்கு ஆப்போசிட்டில் கியூ பார் இருக்குது, இல்லை ரீசெட்டுக்கு இங்கே வந்து அவுட்புட் இருக்குது. இதை நான் செட்டாகவும் இதை நான் ரீசெட்டாகவும் அசியூம் பண்ணால் இதை நான் கியூ பாராகவும் இதை கியூவாகவும் நான் எடுத்துக்கணும். இல்லை விருப்பம் இல்லைன்னா இதை ரீசெட்டாகவும் இதை செட்டாகவும் அசியூம் பண்ணிட்டு இதை வந்து கியூ அவுட்புட்டாகவும் இதை கியூ பாராகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? செட்டுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டில் தான் வந்து அவுட்புட் வரும். இங்கே செட் பண்ணால் அந்த அவுட்புட்டை ஆப்போசிட்டில் இந்த கேட்டில் தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த ட்ரூத் டேபிளுக்கு வரலாம். இதில் 4 வேல்யூ 0 ப்ரீவியஸ் வேல்யூனா, நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டோ ரீசெட்டோ அந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே நான் சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கியூ வேல்யூ என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் போட்டிருக்கேன். முதல் 4 கேஸில் 0வாக இருக்குது, அடுத்த 4 கேஸில் 1ஆக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் செட் அண்ட் ரீசெட் வேல்யூஸ். ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா நமக்கு வந்து 4 காம்பினேஷன்ஸ் வரும். 0 0 0 1 1 0 1 1 0 0 0 1 1 0 1 1 0க்கு 4 1க்கு 4 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ கியூ வந்து ப்ரீவியஸாக 0வாக இருக்குது, செட்டும் ரீசெட்டும் ஒன்றுமே பண்ணல, 0வாகவே இருக்குது. அப்போ அடுத்து அவுட்புட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம அதோடைய சர்க்யூட்டே வந்து நான் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்க்கலாம் நீங்கள். பேசிக்காக இது வந்து ஒரு இன்புட். நான் எப்போல்லாம் இந்த பட்டன் இங்கே இந்த பட்டனை நான் எப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ இந்த லைட் ஏறுறதை பார்க்கலாம். இது ஒரு இன்புட், இது இன்னொரு இன்புட். இந்த பட்டனை நான் எப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ போல் இன்னொரு லைட் இங்கே எரியுது. இது வந்து கியூ, இது கியூ பார். எப்போ சப்போஸ்
நான் இதை செட்டாகவும் இதை ரீசெட்டாகவும் அசியூம் பண்ணேன்னா இது கியூ, இது கியூ பார். ஓகேவா? சப்போஸ் இதை நான் செட் ஆகும், இதை ரீசெட்டாகவும் அசியூம் பண்ணேன்னா இது கியூ, இது கியூ பார் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து செட்டுன்னு எடுத்துப்போம். இந்த பட்டன் இது வந்து செட் பட்டன். ஓகே, இது ரீசெட் பட்டன். அதுக்கு முன்னாடி எதுக்கு நாங்கள் 2 கேட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, என்கிட்ட வந்து டைரெக்டாக ஒரு நார் கேட் இல்லை, அதனால் ஒரு ஆர் கேட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு நாட் கேட்டை வச்சு நார் கேட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக இதை ஒரு கேட்டாக, இது வந்து என்கிட்ட ஆர் கேட்டு, இது நாட் கேட்டு, நார் கேட்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி 2 ஐசியை யூஸ் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நார் கேட் இருந்துச்சுன்னா ஒரே ஐசியில் முடிஞ்சிருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து அவுட்புட் பார்க்கலாம். இது வந்து கியூ. இப்போ இந்த லைட் வந்து கியூ, இது கியூ பார், இது செட், இது ரீசெட். இப்போ வந்து கியூ ஆனில் இருக்குது, அப்படி தானே? கியூ ஆனில் இருக்குது, இதானே செட்டை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்கி, கியூ அப்படியே இருக்குது, அசையவே மாட்டேங்கி. ரீசெட் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கியூவில் இருக்க டேட்டா போயிடும். ஆயிடுச்சா? 0 ஆயிடுச்சா? அதுக்கான ஆப்போசிட் கியூ பாரில் எப்போவுமே இருக்கும் நமக்கு. செட் ப்ரெஸ் பண்ணேன்னா கியூவில் டேட்டா எனக்கு ஸ்டோர் ஆகுது, ரீசெட் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அதில் உள்ளது போயிடுது. இப்போது இந்த ட்ரூ டேபிள் வரலாம். ப்ரீவியஸ் கியூனா இப்போ இருக்குதா இந்த கியூ பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கியூ இப்போ 0ல் இருக்குது, செட்டும் ரீசெட்டும் 0ல் தான் இருக்குது, ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அப்போது கியூ என்னவா தான் இருக்குது, எதுவுமே மாறலை, நோ சேஞ்ச். ஓகேவா? இது வந்து நோ சேஞ்ச், கியூ பாரு நோ சேஞ்ச். நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு இப்போ கியூ ப்ரீவியஸ் இருக்குது, செட் அப்படியே இருக்குது, ரீசெட் ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, ரீசெட் ப்ரெஸ் பண்ணுவோம். ரீசெட் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது? ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குதுன்னா கியூ வந்து என்ன ஆகுது? 0 ஆகுது, அப்படி தானே? கியூ 0, ரீசெட் ப்ரெஸ் பண்ணால் இது 1 இருக்குது. ஓகே, அகெயின் இப்போ வந்து இப்போது 0வாக தான் இருக்குது கியூ. செட்டை ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, செட்டை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் 0வாக இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. செட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன், பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு நமக்கு? ப்ரெஸ் பண்ணக்கு அடுத்த ஸ்டேட் தானே இங்கே இருக்குது. செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியூ 0வாக இருந்துச்சு, ப்ரெஸ் பண்ண பிறகு கியூ எனக்கு 1 ஆயிடுச்சு, இதே எனக்கு 0 ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0, இதை 0 ஆக்கிப்போம். ரீசெட் பண்ணி 0 ஆக்கிட்டேன். ஓகேவா? கியூ ப்ரீவியஸ் ஸ்டேட்டு கியூ 0 ஆக்கியாச்சு. இப்போது 2 டீம் ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆஹா, இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லையே. 2 டீம் ப்ரெஸ் பண்ணா அட் டைமில் செட் பண்ணால் வேல்யூ ஸ்டோர் ஆகும், ரீசெட் பண்ணால் ஸ்டோர் ஆகிற வேல்யூ டெலீட் ஆகும். 2த்தையும் அட் டைமில் பண்ணால் அது என்ன மீனிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, 3, 2, 1. 2 இன்புட் போகுது, ஆனால் வந்து ரெண்டுமே ஆஃப் ஆயிடுச்சு, ரெண்டுமே நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது பார்க்கலாம் நீங்கள், இது வந்து கியூ, இது வந்து கியூ பார். கியூவும் கியூ பாரும் ஆப்போசிட்டாக தான் இருக்கணும் எப்போவுமே, இல்லையா? கியூவும் கியூ பாரும் ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். இங்கே எப்படி இருக்குது? நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ரெண்டும் ஆஃப் ஆகுது. அப்போ இது இன்வேலிட் ஸ்டேட். வேணால் நம்ம வந்து ஒரு எக்ஸ் மார்க் போட்டுருமா இன்வேலிட் ஸ்டேட்டுக்கு? இது வந்து இன்வேலிட் ஸ்டேட், நாட் அலவுட். ஓகே, 2 டைம் நான் வந்து என் கையை வச்சு அட் டைமில் இந்த 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணக்கூடாது. இந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகாது, அது ரூலை வந்து மீறுது. ஒன்று ஒரு இதை ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணு, இல்லாட்டி ரீசெட் பண்ணு, இல்லை 2 ஆஃபில் இருக்கலாம் கையை எடுத்துகிட்டு. 2த்தையும் கொண்டு போய் நீ இப்படி ப்ரெஸ் பண்ணனா இன்வேலிட் ஸ்டேட், அது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து ஆன் பண்ணிட்டேன், இதான் ப்ரீவியஸ் ஸ்டேட். இப்போ வந்து கியூ ஆனில் இருக்குது. இப்போ எதுவுமே பண்ணாத, பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? அதே தான் அப்படியே வரும், நோ சேஞ்ச். இப்போ மறுபடியும் எதுவுமே பண்ணலன்னா சேஞ்சே இல்லை, அப்படியே என்ன இருக்குதோ அப்படியே இருக்குது. பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்ல 0 தான். ஓகேவா? இப்போ கியூ ஆனில் இருக்குது, ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரீசெட் ஆகுது, அவ்வளோதான். அப்போது கியூ வந்து
ப்ரீவியஸ்லாம் 1 இருந்துச்சு. நான் ப்ரெஸ் பண்ண பிறகு Q 0 ஆயிருச்சு. Q பார் 1 ஆயிருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் இது வந்து Q ப்ரீவியஸ் 1 ஆக்கிட்டேன். மறுபடியும் Q 1 ஆக்கிட்டேன். செட் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ரீசெட் பட்டன் ஒன்றும் பண்ணல. செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுமா? என்ன ஆகலை? ஒன்றுமே ஆகலை. அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டு அப்படியே தக்க வச்சுக்கிச்சு. ஏன்னா யாருக்குமே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் செட் பட்டனை என்ன ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. செட் ஆயிடுச்சு. அதான் ஏற்கனவே அதில் தான் டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. திரும்ப நான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. டெலீட் பண்ணோன்னா ரீசெட் ப்ரெஸ் பண்ணுவேன். செட் ஆன பிறகு மறுபடியும் அது செட் பட்டனை நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து அதில் அப்படியே தான் இருக்கும். செட் பட்டனால் அதை வந்து எரேஸ் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. செட் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் Q பார் 0 அது அப்படியே தான் இருக்குது அந்த டேட்டா. இப்போ 1ல் இருக்குது. Q நமக்கு 1ல் இருக்குது. ரெண்டுத்தையும் இப்போவும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணுவோம். அட் டைமில் ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் ஆயிடுது. அட் டைமில் ப்ரெஸ் பண்ணேன்னா. ஸோ ரெண்டுமே ஆஃப் ஆயிடுது. அப்போ இதுவும் ரூல்ஸை வயலேட் பண்ணுது. Q பார் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஆனால் ரெண்டுமே 0 ஆகுது. நான் இந்த டேபிளில் போய் 2 0ன்னு போட்டால் இந்த ரூலை மீறுது இல்லையா? அதனால் போட முடியாது. இந்த கண்டிஷன்லையும் இந்த காம்பினேஷனோ இதுலேயோ இந்த சர்க்கியூட் வேலை செய்யாது. இந்த சர்க்கியூட் வந்து இந்த 2 இதுலேயும் வேலை செய்கிறதுக்கான சர்க்கியூட் கிடையாது. அதுதான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த 2 என்வரான்மெண்ட்லேயும் இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகாது. இதை தாண்டி மற்ற நீங்கள் இந்த மீதி உள்ள அந்த 6 கேஸில் எதை வச்சு நான் வேணாலும் இந்த சர்க்கியூட் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகாது. இந்த சர்க்கியூட் ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக்காக இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ரீசெட் பண்ணால் Qல உள்ள டேட்டா எரேஸ் ஆகுது. செட் பண்ணால் Qல உள்ள டேட்டா Qல அப்படியே இருக்குது. செட் பண்ண பிறகு மறுபடியும் நான் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். Qல உள்ள டேட்டா அப்படியே தான் இருக்குது. ரீசெட் ப்ரெஸ் பண்ணால் ரீசெட் ஆகுது. ரீசெட் ஆன பிறகு ரீசெட் பட்டனை நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. செட்டை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அது சேஞ்சே ஆகாது. புரியுதா? ஓகே. இந்த Q பார் இருக்கிறதுனால வேணால் Q பாரை கழட்டிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். Q பாரை இப்போ நம்ம பார்க்கல. Q மட்டும் தான் பார்க்குறோம்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது செட் ஆயிடுச்சு. டேட்டா ஒன்ஸ் நல்லா ரைட் பண்ணிட்டேன். 1ன்னு ரைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டெலிட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ரீசெட் பண்ணிட்டேன்னா டெலிட் ஆயிரும். அவ்வளோதான். மறுபடியும் நான் செட் பண்ணேன்னா அதில் டேட்டா இருக்கும். ரீசெட் பண்ணேன்னா ரீசெட் ஆயிரும். டேட்டா எரேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். மறுபடியும் நான் இதை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இதை செட் ஆகும் இதை ரீசெட் ஆகும் அசியூம் பண்ணிக்கிட்டு இதை வந்து அப்படின்னா இது Q பாராக இருக்கும் அப்படி வச்சு பார்த்தோம். சப்போஸ் இப்போ டவுட் வரலாம், செட்டு ரீசெட்டை நான் மாற்றி எடுக்கிறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்த மாதிரி 2வது கேஸ் பார்ப்போமா? நான் முன்னாடி செட்டாக இருந்தால் இப்போ ரீசெட்டாக இருந்தால் செட்டாக மாற்றிக்கிட்டேன்னா அவுட்புட் எனக்கு ஃப்ளிப் ஆகும். Q பார் இருந்த இடத்துல இப்போ Q வரும், Q இருந்த இடத்துல Q பார் வரும். அவ்வளோதான். நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணிப்போம். இப்போ இது வந்து செட்டு, கீழே உள்ளது எனக்கு செட்டு, இது மேலே உள்ளது எனக்கு ரீசெட்னு வச்சுப்போம். அப்போது இதை நான் வந்து Qன்னு பார்க்கணும். இதை போன வாட்டி பார்த்தாங்க இதை Qன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த வாட்டி இதை Qவாக எடுத்துக்கிறோம். இதை Q பார்னு எடுக்கிறோம். ஏன் நம்ம இங்கே மாற்றிட்டோம். இந்த செட்டு ரீசெட்டை மாற்றிட்டோம். கீழே உள்ள செட்டு மேலே உள்ள ரீசெட்னு மாற்றிட்டோம். ஓகேவா? அதனால் இப்போவும் நமக்கு வந்து இதை நம்ம மாற்றினா அவுட்புட் பார்க்குற விதத்தையும் மாற்றிக்கிட்டோன்னா இந்த சர்க்கியூட் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேசிக்காக அந்த செட் கரெக்டாக ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து கீழே உள்ள செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கீழே எனக்கு செட் ஆகணும். ஆகுதா? மேலே உள்ள ரீசெட்டு செட் பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணால் அது அப்படியே தான் இருக்குது. மேலே உள்ளது ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரீசெட் ஆகணும்.
ஹெச்சா செட். அப்போ நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து மாறுது இது. இதை வந்து செட்டுனும் இதை ரீசெட்னு எடுத்துட்டேன்னா இதை கியூனும் இதை கியூ பார்னு எடுத்துக்கோ. இதை செட்டுனும் இதை ரீசெட்னு எடுத்துட்டேன்னா இதை கியூனும் இதை கியூ பார்னு எடுத்துக்கிறோம். பேசிக்காக இங்கே பண்ண அதே தான். இதில் இருக்குன்னா அதில் ஆப்போசிட். நான் வந்து கரெக்டாக இந்த கேட்டில் இதில் பார்க்கும்போதும் கரெக்டாக இந்த சர்க்கியூட் உள்ள மாதிரி தான் நான் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை செட்டுன்னு அசியூம் பண்ணும்போது அவுட்புட் வந்து எனக்கு இன்னொரு கேட்டில் இருந்தால் நான் எடுத்து இது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரீசெட் ஆக்சுவலாக இந்த இதில் உள்ள டயக்ராமில் உள்ள அதே கனெக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்கேன். செட்டு ரீசெட்டு நான் வந்து அதில் வந்து மாற்றுறேன், நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான். இதை நான் செட்டுன்னு ட்ரீட் பண்ணுறேன், இதை ரீசெட்னு ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா இது கியூனும் கியூ பார்னு எடுத்துக்கணும், இல்லாட்டி அதர் வே அப்படி எடுத்துக்கணும். நம்ம பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் இது மாறுது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக இருக்கும். நீங்களே கேள்வி கேட்கலாம், இங்கே செட்டுன்னு எடுத்துகிட்டு இதை நான் கியூன்னு ஏன் எடுக்கக்கூடாது, ஏன்னா சர்க்கியூட் பார்க்க சிமெட்ரிக்காக தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக சிமெட்ரிக்காக இருக்குது, ஆனால் அவுட்புட் வந்து நீ செட்டுன்னு இதை எடுத்தனா இதை பாரு, செட்டுன்னு இதை எடுத்தனா இதை கியூன்னு பாரு, அவ்வளோதான் மேட்ரு. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும். எஸ்ஆர் லேட்ச் இஸ் ஓவர். இப்போ இந்த சர்க்கியூட்டை வந்து நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் ஆன் பண்ணும்போது ஏதோ ஒரு எல்இடி தான் ஃபஸ்ட்டு எரியுது. இப்போ இது எரியுது அப்படி தானே? ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரெண்டுமே 0 இருக்கும், ரெண்டுமே கிரவுண்டில் தான் இருக்கும், 0 தான் இருக்கும். நான் கனெக்ஷன் கொடுத்த உடனே இதில் ஒன்று போகுதா, இதில் வந்து ஏதோ ஒரு இது சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிறதுனால ஏதோ ஒரு லைட் மட்டும் ஆன் ஆயிரும். ஒரு கேட் டிலேன்னு கொஞ்சமாக இருக்கும், ஒரு கேட் இன்னொரு கேட் விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு லைட் எரியுது. அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது அது எந்த லைட் எரியுதுங்கிறது வந்து எந்த லைட் எரியணும் அப்படிங்கிறது டோட்டலி ரேண்டம் சொல்ல முடியாது. எந்த கேட் ஸ்பீடாக இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு அவுட்புட் வரும். சின்னதாக ஒரு கேட் வந்து லேக் ஆகும், பின்னாடி ஒரு கேட் வந்து சீக்கிரம் அவுட்புட் கொடுத்துரும். உடனே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷனில் வந்து அவுட்புட் எரியும். ஸோ அது வந்து நம்ம இப்படி தான் ஆன் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த லைட் தான் எரியணும், அந்த லைட் தான் எரியணும் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் வந்து எத்தனை வாட்டி இதை ஆஃப் பண்ணி இதை நான் ஆன் பண்ணாலும் எனக்கு வந்து மேலே உள்ளது தான் எரியுது. ஏன்னா வந்து அந்த கேட் எனக்கு ஸ்பீடாக இருக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் மேலே உள்ளது எரியுது. சில சமயம் பண்ணும்போது கீழே உள்ளது எரியலாம். ஓகே, ஒரு கேட் இன்னொரு கேட்டை விட எப்போவுமே ரொம்ப ரொம்ப 10⁻⁻9 இல்லை 10⁻⁻12 அவ்வளோதான் டைம் டிலே இருக்கும் ரெண்டு கேட்டுக்கும். அதில் வந்து எது பீட் பண்ணிவிட்டு அவுட்புட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து அவுட்புட்டை அந்த கான்ஃபிகரேஷனை பார்க்க முடியும். பேசிக்கலி இவ்வளோ தான் எஸ்ஆர் லேட்ச். தேங்க்யூ.